செயின் ஸ்டிச் வந்து எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த செயின் ஸ்டிச் வந்து எந்த டிசைன்ஸுக்கு வேணாலும் போடலாம். பட் பேசிக்காக ப்ராக்டிஸ் ஒர்க்குக்கு நம்ம என்னென்ன ஷேப்பில் நம்ம போடணும் ஃபார் ப்ராக்டிஸ் ஒர்க்குக்கு மட்டும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் ஒர்க்குக்கு என்னென்ன ஷேப்பில் நம்ம போடணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், ஹாரிசாண்டலாவோ இல்லைன்னா வெர்டிகலாவோ ஒரு ஸ்ட்ரைட் லைன், நெக்ஸ்ட் சர்க்கிள், ஓகே, triangle, rectangle. ஏன்னா எல்லா ஷேப்லையுமே நம்மளுக்கு டிசைன்ஸ் வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக். ஓகே, நெக்ஸ்ட் ஜிக்ஸாக். இந்த மாதிரி ஒரு கர்வ். ஓகே, ஜிக்ஸாக்லேயே வந்து கொஞ்சம் கர்வ் லைன், ஏன்னா அந்த டேர்னிங்லாம் நம்மளுக்கு கர்வ் எப்படி பொசிஷன்ஸ் வரதுக்காக உள்ள ப்ராக்டிஸ் ஒர்க் இது. நெக்ஸ்ட் வந்து ரோல். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோல். ஓகே, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து 1-2 மட்டும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எல்லாமே நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த ஷேப் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் ஒர்க். ஸோ நீங்கள் இந்த ஷேப் எல்லாமே நான் சொல்கிறக்கூடிய மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஃபேப்ரிக்ல நீங்கள் வந்து ஹேண்ட் வச்சாலே உங்களுக்கு பாட்டு நீங்களா நார்மலாக ஸ்டிச் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் மீன்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரோ, ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரோ ஏதோ ஒரு டிசைன்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த செயின் ஸ்டிச் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு டிசைன் போடுறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு டிசைன் போடுறதுக்கு இந்த இப்போ ப்ளூ கலர் மார்க்கரில் நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்லைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த அவுட்லைனுக்கு தான் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சுக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அவுட்லைனுக்காக மட்டும்தான் இந்த செயின் ஸ்டிச். அது எந்த ஷேப்பாக இருக்கட்டும், எந்த டிசைனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ளவுஸில் வந்து நேம் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே சரி, உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த செயின் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணும். இந்த செயின் ஸ்டிச்சஸை வந்து சிங்கிள் செயின் இருக்குது, டபுள் செயின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த செயின் ஸ்டிச்சஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. பட் சிங்கிள் அண்ட் டபுள் மட்டும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ சிங்கிள் செயின் அப்படின்னா ஒரு செயின், ஜஸ்ட் ஒரு செயின் தான் சிங்கிள். இது டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு இருக்குது. அந்த டபுள் செயின் ஸ்டிச் என்ன, அவுட்லைன் ப்ளஸ் போல்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் அது டபுள். ஓகே, அவுட்லைனு, பட் அந்த அவுட்லைன் ரொம்ப போல்டாக இருக்கணும். இதுக்காக மட்டும்தான் டபுள் செயினை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ டபுளை யூஸ் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் நார்மலாக ஒரு அவுட்லைனுக்கு, இந்த டபுள் எதுக்கு, அவுட்லைன். பட் அந்த அவுட்லைன் எப்படி இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் டபுள் செயின். டபுள் செயின்னா என்ன, டபுள்னா 2. இப்போ ஒரு செயின் போட்டுரும். ஸோ போட்டுட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் இப்படி அடுத்த இது கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணாமல் டேர்ன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லேயும் வரலாம். ஸோ இப்போ வந்துச்சு அப்படின்னா இங்கே கேப் விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது நார்மலாக வரக்கூடிய செயின் ஸ்டிச், இது டபுள் செயின் ஸ்டிச். இது வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் 3 கூட போடலாம், இல்லைனா 4 ஸ்டிச் கூட போடலாம். அது எப்படி வேணாலும் உங்களோட டிசைன்ஸுக்கு பொறுத்து இருக்குது. பட் டைப்பில் வந்து என்ன ஸ்டிச் வரும் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து சிங்கிள் அண்ட் டபுள் செயின் ஸ்டிச் வரும். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ்லேயே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் டைப் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0.2லேருந்து 0.3 இதுதான் மேக்ஸிமம் லெவல். ஸோ இதுக்கு மேலே வந்து போக முடியாது. அப்படி மேலே போனாலுமே 0.5 பண்ணிக்கலாம். ஓகே, இது 3 தான் வந்து நார்மல் வேல்யூ. இது 3மே தான் வந்து நார்மலான வேல்யூ. 0.2, 0.3, 0.5. ஸோ இது எல்லாமே 3மே நார்மல் வேல்யூ. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே சரி, இந்த வேல்யூவில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 0.2ல ஒரு ஸ்டிச், 0.3ல ஒரு ஸ்டிச் அண்ட் 0.5ல ஒரு ஸ்டிச்.
இது வந்து எல்லாமே நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் எப்போதும் போல தான். பட் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும், நார்மலாக லைன் போட்டுட்டு எந்த ஷேப்பாக இருந்தாலுமே லைன் போட்டுட்டு அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு தியரி கிளாஸஸ், நார்மலாக செயின் போடுறதுக்கான தியரி கிளாஸஸ். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். ஓகே, இப்போ நார்மலாக வந்து ஸ்ட்ரைட் லைன் நம்ம சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு சர்க்கிள் வருது, ஒரு சர்க்கிளுக்கும் இதே ஷேப்பு இதே வேல்யூ தான், அதோட சைஸ், செயினோட சைஸ் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் இங்கே எண்ட் முடிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் போகக்குள்ள 0.2 தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். 0.2 இல்லைனா 0.3 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம சர்க்கிள் போக்குள்ள உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வருதோ அங்கெல்லாம் உங்களோட செயின் சைஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணாதான் அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக அந்த கர்வ் லைன் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சில் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க கரெக்டாக சர்க்கிளில், பட் உங்களுக்கு ஸ்டிச்சில் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செயின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. செயினை வந்து சைஸஸை கம்மி பண்ணி குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பட் பெருசாக நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 0.2 இல்லைனா 0.3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸோ அந்த கர்வ் லைன் நீங்களே பக்கத்தில் கர்வ் லைன் நீங்களே மேக் பண்ணலாம். இதே பெருசாக போணுச்சு அப்படின்னா இந்த கர்வ் லைனுக்கு கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க, கர்வ் லைன் எல்லாத்துக்குமே 0.2 0.3 வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த கர்வ் லைனில் வந்து உங்களோட ஸ்டிச்சஸோட சைஸ் எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலுமே உங்களோட ஸ்டிச்சஸோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து செகண்ட் திங். இது வந்து சர்க்கிளுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளோ இல்லைனா ஸ்கொயர் டைப்போ எந்த டைப்பாக இருந்தாலுமே சரி, இப்போ எந்த கார்னர்லேருந்துமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே டேர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுப்பீங்க. அந்த குட்டி ஸ்டிச்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட டைரக்ஷன் பார்த்து தான் உங்களோட நீடில் போகணும் அப்படின்னு ப்ரொசீஜர். பட் உங்களுக்கு இங்கே என்ன மாறுது, டைரக்ஷன் மாறுது. அப்போ உங்களோட ஃபேஸ் பார்ட் எதை பார்த்து இருக்கணும், இந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கணும். அப்போ ஃபேஸ் பார்ட் டக்குன்னு உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் மாற்றக்கூடாது. உங்களுக்கு எங்கெல்லாம் டைரக்ஷன் மாற்றணுமோ அங்கெல்லாம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதே டைரக்ஷனில் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த குட்டியான செயின் ஸ்டிச்சில் 0.1 பண்ணக்கூடியது தான் வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச்சை தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு டைரக்ஷனை மாற்றுவேன். ஸோ அதேமாரி இங்கே கொண்டு வருவோம், இங்கே லாக் ஸ்டிச் டைரக்ஷனை மாற்றணும், இங்கே லாக் ஸ்டிச் டைரக்ஷனை மாற்றணும். ஸோ இங்கெல்லாம் எங்கெல்லாம் இந்த டேர்னிங் வருதோ அங்கெல்லாம் வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு டைரக்ஷனை மாற்றணும். இதே தான் வந்து ட்ரையாங்கிள், ஜிக்ஸாக்கு, கர்வ் லைன் வந்து நான் சொல்லியிருக்கேன் மினிமமாக பண்ணணும், சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிறோம், லாக் ஸ்டிச்சு டர்ன் பண்ணுறோம், லாக் ஸ்டிச்சு டர்ன் பண்ணுறோம், லாக் ஸ்டிச்சு டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, பாக்கி எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. ஸோ நார்மல் வேல்யூ 0.2 0.3 0.5. ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணாலோ இல்லைனா டபுள் செயின் ஸ்டிச் நீங்கள் பண்ணாலோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஓகே,